هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، ففعلوا ما أمركم الله وانتهوا عما نهاكم الله. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأنزلنا من السماء ماء بقدر فأسكناه في الأرض وإنا على ذهاب به لقادرون. صدق الله العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. السلام عليك يا صاحب الوقت، جبهتي تحت نعالكم، أعيذ بحكم النيابة عنكم، والسلام على من اتبع الهدى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ومغفرته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு எனதுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் நம்பெருமானார் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த புனிதமான மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ஆரம்பத்திலே ஒன்று சேர்த்து வைத்தானோ, அதே போல் நாளை மறுமையில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ஷஃபாஅத்திலேயும் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைப்பானாக. நபி அவர்கள் எந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை சரியான முறையில் விளங்கி அதற்கு நன்றி செலுத்தி அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த பாக்கியவான்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் கொண்டு சேர்த்து வைப்பானாக. வாழுகின்ற காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல், கவலைகள் இல்லாமல், மருத்துவ செலவுகள் இல்லாமல் நிம்மதியான முறையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் வாய்ப்பு தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில நாட்களாகவே நாளிதழ்களில் வரக்கூடிய தலைப்புச் செய்திகள் நம்மை பெரும் ஆச்சரியத்திலேயும் அச்சத்திலேயும் ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செய்திகளை படிக்கின்ற பொழுது மனது சற்று கனத்து போகிறது. அதிலும் குறிப்பாக சமீப காலங்களில் வரக்கூடிய செய்தி தண்ணீர் பஞ்சத் குறித்து, தண்ணீருடைய பற்றாக்குறை குறித்து பொதுமக்கள் பேசக்கூடிய, நீர்வள ஆய்வாளர்கள் பேசக்கூடிய, புவியியல் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் பேசக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை நாம் நம்முடைய காதுகளில் வாங்குகின்ற பொழுது, நம்முடைய பார்வைகளில் அதை படுகின்ற பொழுது நமக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இன்னும் சில காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு அடுத்த தலைமுறை நம்முடைய சந்ததிகள் இந்த உலகத்தில் வாழ முடியுமா, வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சூழலை, ஒரு அச்சத்தை நம்முடைய உள்ளம் மிக பெரிய கேள்விக்குறியோடு பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சில பெண்கள் சொல்லி இருக்கிறார்கள், தண்ணீர் பஞ்சத்தின் காரணமாக நாங்கள் வாரத்திற்கு ஒரு முறைதான் குளிக்க முடிகிறது, சில சமயங்களில் அசுத்தங்களை நீக்குவதற்கு கூட எங்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் கிடைப்பதில்லை. இந்த நிலை நீடிக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய கிராமத்தை விட்டு வெளியிலே போய்விடக் கூடலாம், நாங்கள் வெளியிலே போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற சில கிராமத்து பெண்களுடைய புலம்பல். அதே போல சமீபத்திலே தஞ்சாவூர் பகுதியை சார்ந்த 2 கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலைக்கு பின்னால்
தண்ணீர் பஞ்சம் தான் அடிப்படையாக காரணமாக இருந்திருக்கிறது என்று அந்த காவலாளிகள் சொல்லக்கூடிய அறிக்கை, இது 3ஆம் உலகப் போர் தண்ணீருக்காக ஏற்படும் என்ற அந்த கவிஞர்களுடைய வார்த்தையினுடைய முதல் கட்டமாக இருக்குமோ என்ற அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அதே போல ஒரு பெரிய கொடுமையான இன்னொரு செய்தியும் வேடிக்கையான செய்தியும் நடந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடந்தது. சமீபத்தில் புதுசா திருமணமான தம்பதிகளை வீட்டில் அவர்கள் கூடாமல் இருப்பதற்காக தனித்தனியே பிரித்து வைத்த கொடூரம் அப்படின்னு தலை போட்டிருக்கிறாங்க. உள்ள போய் செய்தியை பார்த்தோம்னா, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத சூழலில் இவர்களுக்கு குளிப்பதற்கு கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லை, எனவே இவர்கள் வீடு கூடாமல் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். தண்ணீர் பஞ்சம் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஐடி கம்பெனிகள் எல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நீங்க வீட்டிலிருந்து உங்களுக்கு தேவையான தண்ணீரோடு கம்பெனிக்கு வாங்க, இல்லாட்டி நீங்க வர வேணாம்னு சொல்லி இருக்கிறாங்க. 20,000 கம்பெனியில வேலை செய்யக்கூடிய 20,000 பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நீங்க வீட்டில இருந்தே வேலை செஞ்சு போங்க, நீங்க வராதீங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி OMR, அதாவது ஓல்டு மகாபலிபுரம் ரோடு இருக்குது, சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். இன்னைக்கு ஹாட் சிட்டின்னு சொல்லக்கூடிய அளவு அந்த மகாபலிபுரம் ரோடு பயங்கரமான வளர்ச்சி. இன்னைக்குள்ள சூழல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்குள்ள சூழல் அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஹோட்டல் உணவகங்கள் எல்லாரும் மதியான உணவு கிடையாது அப்படின்னு போர்டு போட்டு மதிய உணவு இல்லாத ஒரு சூழல், கம்பெனியில நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது என்று இன்னைக்கு சொல்றாங்க. அதே மாதிரி 2025 சென்னை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு கேட்டோம்னா, டே 0, அதாவது ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக சென்னைக்கு 2025, நீங்க ரொம்ப தூரம் அல்ல, ஒரு 6 வருஷத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் என்று செஞ்சிருக்கிறாங்க நீர்வளத்துறை ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க. 2070 தமிழகம் முழுமையாக பாலைவனமாக மாறிவிடும் என்று பூமியியல் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் தலைப்பு செய்தி, இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. இந்த செய்திகள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்ததல்ல, சமீபத்தில், அதுவும் குறிப்பாக இந்த 2 மாசத்துல வந்த செய்தி. மே மாசத்திலையும் இந்த ஜூன் மாசத்திலையும், மே ஜூன் இந்த 2 மாசத்துல அதிகபட்சம் 50 நாளுக்குள்ள வந்த செய்திகள் தான் நான் சொன்ன செய்திகள் எல்லாமே, இந்த தலைப்பு செய்தி எல்லாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த செய்தி எல்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, உலகம் அழிவின் பக்கம் போய் கொண்டிருக்கிறது. உலகம் அழிவின் பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணியாக தண்ணீர் இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை தான் அழுத்தமாக இவர்கள் எல்லோரும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே இன்றைக்கு நாம், அது குறிப்பாக முஸ்லிம் சமூகம், அதிலும் மிக குறிப்பாக நமது ஊரை சார்ந்தவர்கள் என்ன செய்யணும்னா, நம்ம ஊர்ல வசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத்தா, நமக்கு குடி தண்ணீருக்கும் பிரச்சனை இல்லை, செலவு செய்யக்கூடிய அந்த தண்ணீருக்கும் பிரச்சனை இல்லை. எப்ப ரோட்ல போனாலும் ஒரு 3 குடம் 4 குடம் பைப்புக்குன்னு கீழே போகக்கூடிய, ரோட்டை நாட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு தெளிவான செய்தி நான் சொல்றதுக்கு சில சமயங்களில் சங்கடமாவும் இருக்குது. அந்த டேங்க்ல இருந்து வெளியில செதறி போகக்கூடிய தண்ணீர் ஒரு 2 ஏக்கரா வயலுக்கு போதுமானதாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு ஒவ்வொரு நாளும் வழிந்து தண்ணி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் என்ன செய்யுது, வழிஞ்சு தண்ணி வெளியில போயிட்டு இருக்குது. அது அல்லாம ஒவ்வொரு பைப்பையும் சில இடங்கள்ல உடைச்சு விட்டுருக்காங்க, சில இடங்கள்ல திறந்து வச்சிருக்கிறாங்க. மொத்தத்துல ஒரு பைப்புல குறைஞ்சது 3 குடம் தண்ணியாவது வெளியில போகக்கூடிய ஒரு சூழல். இந்த நேரத்தில் நாம யோசிக்கணும், நம்முடைய பகுதியை தவிர்த்து வேற நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய செய்தி. இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்துல எந்த அளவுக்குன்னு கேட்டோம்னா, 7-8 கிலோமீட்டர் அந்த தண்ணி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு வண்டி மாதிரி நீளமா வச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணி பிடிக்கக்கூடிய அந்த வண்டியை தள்ளிட்டு 7-8 கிலோமீட்டர் போறாங்க. சுகாதாரமான தண்ணீர் தேடி இல்ல, கலங்களாக இருக்கக்கூடிய தண்ணி, உப்பு நிறைய இருக்கக்கூடிய தண்ணி. அந்த தண்ணீரை பிடித்துத்தான் குளிக்கிறதுக்கு இல்ல, குளிக்கிறது இல்ல, குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு இதுதான் இந்த தண்ணி இருக்குது, எங்களுக்கு வேற வழி இல்ல. ஒரு நாளைக்கு நாங்க தண்ணி எடுக்க போனோம்னா எங்களுடைய பிள்ளைகள் அன்றைக்கு பள்ளிக்கூடம் லீவு, விடுமுறை விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நமது புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் பல கிராமங்களில் தண்ணீர் கஷ்டம் கடுமையான சூழல் இருக்குது. அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய நியாமத் செஞ்சிருக்கிறான். எல்லா இடங்களிலேயும் தண்ணீர் என்ன செய்யுது, பைப்ல வந்துட்டு தான் இருக்குது. குடிக்கிற தண்ணீரும் 10 ரூபாய்னாலும் பரவாயில்லன்னு கொடுத்து வாங்கி குடிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கு. சென்னையில ஒரு லாரி தண்ணி ஒரு சவரன் விலைன்னு முந்தானத்து பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க. ஒரு லாரி தண்ணி ஒரு சவரன், கிட்டத்தட்ட ஒரு லாரி தண்ணி எவ்வளவு
25,000 ரூபாய்க்கு அதிகமா. நீங்க 25,000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணா ஒரு வாரம் கழிச்சு தான் தண்ணி கிடைக்கும், உடனே கிடைக்காது. ஒரு வாரம் கழிச்சு தான் தண்ணி கிடைக்கும், உடனே கிடைக்காது. இதுதான் பெரிய பெரிய நகரங்கள்ல இருக்கக்கூடிய நரக வாழ்க்கைங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தண்ணீருங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய அருட்கொடை. தண்ணி இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னா உலகம் வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடும். இன்னைக்கு விஞ்ஞானத்துடைய வளர்ச்சியில பூமியை கடந்து செவ்வாய் கிரகம், நிலாவுக்கு, அங்க இங்க நிறைய கிரகங்களுக்கு போய் வர்றாங்களே, அவங்க போய் அங்க என்ன ஆய்வு செய்யறாங்கன்னு கேட்டோம்னா அங்க தண்ணி இருக்கா இல்லையா, அங்க தண்ணி இருக்கா இல்லையா. தண்ணி இருந்தால்தான் உயிர் வாழ்வதற்கு அந்த இடம் தகுதியானதாக இருக்கும். எத்தனையோ கோள்கள், அதுல தண்ணீர் இருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த பூமியில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னா நம்ம வாழ முடியாது. அப்ப தண்ணி இல்லைன்னு சொன்னா எதுவுமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான், வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஆ, வானிலிருந்து நாம் தண்ணீரை இறக்கி வைக்கிறோம், முபாரக்கா, பரக்கத்தான தண்ணி இறக்கி வைக்கிறோம். அந்த தண்ணீர் தான் உங்களுக்கு விவசாயத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அத்துணையும் தந்து கொண்டிருக்கிறது. தண்ணி இல்லைன்னு சொன்னா எதுவுமே கிடையாது. தண்ணி இல்லைன்னு சொன்னா எதுவும் கிடையாது. நீங்க போடுற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, குடிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் இந்த தண்ணீர் தான் நிர்ணயிக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான், வானிலிருந்து தண்ணீரை இறக்கினோம், பூமியிலிருந்து புற்பூண்டுகளை முளைக்க செய்தோம், அதற்கு பின்னால் அந்த புற்பூண்டுகளை உண்ணக்கூடிய கால்நடைகளை நாம் கொடுத்தோம், அந்த கால்நடைகளை, இந்த புற்பூண்டுகளை எல்லாவற்றையும் மனிதனுக்காக நாம் கொடுத்தோம். இந்த எல்லாவற்றையும் அடிப்படை, இந்த எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரம் தண்ணீர் என்பதை அழுத்தமாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல பதிவு செய்கிறான். மிக அழுத்தமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆனா இந்த தண்ணி நம்மகிட்ட எந்த நிலையில இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தண்ணி எவ்வளவு முக்கியமானது. ஒரு மனிதனுடைய உடம்புல 47 லிட்டர், சராசரியான மனிதனுடைய உடம்புல 47 லிட்டர் தண்ணீர் இருக்குமாமா. அந்த 47 லிட்டர் தண்ணீர்ல வெறும் 2.7, அதாவது 2.25 லிட்டர் தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா அவன் உயிர் வாழ்வது கஷ்டம், அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான்னு இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லுது. அப்ப மனிதனுடைய உடலாக இருந்தாலும் சரி, மனிதன் வாழக்கூடிய உலகமாக இருந்தாலும் சரி, தண்ணீர் குறைய குறைய வாழ்வதற்கு தகுதியில்லாத ஒரு சூழல், மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், அதே போல எல்லாம் வறண்டு பாலைவனமாக மாறக்கூடிய சூழல் தான் ஏற்படும் என்று இன்றைக்கு உலகம் நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நாம தண்ணி எப்படி பயன்படுத்துறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தண்ணீர் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. உலகத்துல எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் உருவாக்க முடியும். ட்ரெஸ் வேணுமா, மிஷின்ல உருவாக்கிடலாம். எது வேண்டுமானாலும் உலகத்துல ஏதோ ஒரு விதத்துல உருவாக்கிடலாம். ஆனா ஒரு சொட்டு தண்ணிய உலகம் முழுவதும் சேர்ந்தாலும் சரி, மனிதன், ஜின் எல்லாரும் சேர்ந்தாலும் ஒரு சொட்டு தண்ணியை உருவாக்க முடியாது. அல்லாஹ் சவால் விட்டு சொல்றான். அல்லாஹ் சவால் விட்டு சொல்றான், அபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், அந்த தண்ணீரை நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நான் இறக்குகிறேனா? அந்த தண்ணீரை நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நான் இறக்குகிறேனா? நான் எங்கு நாடுகிறேனோ அங்குதான் தண்ணீர் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது, வேறு யாராலும் உருவாக்க முடியாது. தண்ணீர் என் கரத்தில் இருக்கிறது. என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை யாரும் அதிகாரம் கொண்டாட முடியாது. அந்த தண்ணீரை நீங்கள் நன்றாக ஆய்வு செய்யுங்கள். அந்த தண்ணீர் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான இறைவனுடைய அத்தாட்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மிடத்தில் சொல்லுகிறார், அபரைத்து முன்மா அல்லது தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? பூமியில் இருந்து வருதா? நிலத்தடி நீர் எங்கிருந்து வந்தது? வானில் இருந்து பொழியக்கூடிய மழை நீர் தான் நிலத்தடி நீராக மாறி இருக்கிறது. குளத்தில் இருந்தாலும் சரி, ஆறில் இருந்தாலும் சரி, ஏரிகளில் இருந்தாலும் சரி, நாம் குடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அத்துணை தண்ணீரும் எங்கிருந்து வந்தது? மழையின் மூலமாக வந்தது. அந்த மழை நீரை கொடுப்பது யார்? அல்லாஹ் மட்டும்தான். நான் தான் வானில் இருந்து தண்ணீரை இறக்குகிறேன். உலகத்தில் யாராலும் தண்ணீரை உருவாக்க முடியாது. தண்ணீருக்கு அறிவியல் குறியீடு என்ன? H2O, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் தண்ணீர் என்று சொல்லுகிறார்கள். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாட்டில கொடுத்து தண்ணீரை உருவாக்க முடியுமா? உலகத்துல எந்த கொம்பனாலும் உருவாக்க முடியாது, யாராலும் உருவாக்க முடியாது. அப்ப இறைவன் கரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை இறைவன் தான் தர முடியும். அவன் கொடுத்திருக்கக்கூடிய தண்ணீரை சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால்
அந்த தண்ணீரை அழிப்பதற்கும், அந்த தண்ணீரின் சுவையை மாற்றுவதற்கும், அந்த தண்ணீரை வற்ற வைப்பதற்கும், அந்த தண்ணீரை இல்லாமலாக்குவதற்குண்டான அத்துணை ஆற்றல் பெற்றவன் இறைவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் மறந்துடக்கூடாது. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இன்னைக்கு தண்ணி வரலையா, நாளைக்கு எப்படியாவது வந்துடும், நாளைக்கு வரலையே ஒரு 2 நாள் 3 நாள் போனாலும் தண்ணி வந்துடும், நமக்கு தண்ணி கஷ்டமே ஏற்படாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, அப்படி இல்ல. 2014 ஆப்பிரிக்கால அந்த கேம் டவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அந்த 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 டவுன்ல முழுமையாக தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் உருவானது. உலகத்துல முதலாக அந்த இடத்துல உருவானது. ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. நீங்க எவ்வளவு தூரம் ஆழமா தோண்டினாலும் பூமிக்கு அடுத்த பாகத்துல வெளியே வந்துடலாமே தவிர ஒரு சொட்டு தண்ணீர் எடுக்க முடியாத ஒரு சூழலை அல்லாஹ் ஒரு பெரிய தண்டனையாக அங்கு கொடுத்தான். சபாவாசிகளை அழித்தது குறித்து அல்லாஹ் பேசுவான் குர்ஆன் ஷரீஃபிலே. அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நீரூற்றை நாம் கொடுத்தோம், ஒரு பெரிய டேம் கட்டி ஒரு மதுரமான சுவையான தண்ணீரை நாம் கொடுத்தோம். அந்த தண்ணீரின் மூலமாக விவசாயம் செய்தார்கள். அந்த விவசாயம் அவர்களுக்கு பொய்த்து போகவே இல்லை, நிரப்பமாக அல்லாஹ் கொடுத்தான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்கள், தண்ணீரை வீண்வரையும் செய்தார்கள், தண்ணீருடைய அந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்தாமல் இறைவனுக்கு மாறு செய்தார்கள். அதே தண்ணீரை உப்பு நீராக மாற்றினால் அந்த தண்ணீரை கொண்டே அந்த சமூகத்தை நான் அழித்தேன் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தருகிறார். அப்ப தண்ணீர் நம்ம கையில இருக்குங்கிறதுக்காக ஆடக்கூடாது. அந்த தண்ணீர் நமக்கு எப்பயும் கிடைக்கும் நம்ம மனசுல நினைக்க கூடாது. அந்த தண்ணீரை இல்லாமலாக்குவதற்குண்டான அத்துணை ஆற்றலும் படைத்தவன் இறைவன். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிறார், எல்லா ஆற்றலும் எங்கிட்ட இருக்கு. என்ன ஆற்றல்? தண்ணீரை இல்லாமல் நான் ஆக்கி விடுவேன், அதற்குண்டான ஆற்றல் இருக்கிறது. நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு தண்ணி எந்த அளவுக்கு ரொம்ப மோசமா நம்ம பயன்படுத்துற பாருங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல மட்டும்தான் தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அத்துணை சட்டங்களும் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. வேறு எந்த மதத்திலேயும் மார்க்கத்திலேயும் வேறு எந்த கொள்கைகளிலேயும் தண்ணீர் குறித்த அந்த செலவுகள் குறித்த விஷயங்கள் பேசப்படவில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அக்குவேறு ஆணிவேராக தனித்தனியாக சொல்லிக் கொடுக்கிறது. தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும், எங்கு பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், தண்ணீருக்குண்டான பிரதிபலன்கள் என்னென்ன குர்ஆன் ஷரீஃபிலே ஹதீஸ்களிலே சுப்ஹானல்லாஹ் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் இதை எடுத்து அமல் செய்தால் உலகத்தில் தண்ணி கஷ்டமே ஏற்படாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு வழிகாட்டுதல். ஆனால் இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு எப்படி இருக்கு? எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. அட ஒது செய்யறப்ப முதல்ல நீங்க ஒது செய்யறப்ப கைகளை கழுவுவதிலிருந்து தொடங்கணும். சுன்னத் இதுதானே. ஒது செய்யறப்ப தண்ணியை தொடரப்ப எங்க தொடணும்? முதல்ல கைகளை கழுவும். இதுதான் சுன்னத். ஆனா இன்னைக்கு நாம் பல தடவை சொல்லியாச்சு, பல பேரை பார்க்கிறோம். பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்த உடனே ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்க அல்லது ஒரு 5 நிமிஷம் பேசுறாங்கன்னா அதுல 3 நிமிஷம் வெறும் காலை மட்டுமே கழுவுறாங்க. 5-6 கப்பு ஊத்தி கழுவுறாங்க. 5-6 கப்பு ஊத்தி காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒழு செய்ய தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் முதல்ல காலை யார் கழுவு சொன்னா? உங்களையே எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க? நீங்க உருவாக்கின மார்க்கமா இது? உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்வீங்களா? அல்லாஹ்வுடைய நிஅமத்துல தண்ணி, அல்லாஹ்வுடைய பெரிய அருட்கொடை இல்ல. அதை நான் பிடித்து வைத்து விட்டால் அது யாரும் உங்களுக்கு கொண்டு வருவா? ஒருவேளை தண்ணீர் வற்றி போய்விட்டால், தண்ணீர் இல்லாமல் போய்விட்டால், தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால் நல்ல தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வரதுக்கு யாரும் ஆள் இருக்கா? இல்ல கேள்வி இருக்கிற ஆள் இருக்கா? யாரும் கிடையாது. அவன் கொடுத்த இந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்துறோம்? இன்னைக்கு புள்ளிவிவரம் சொல்றாங்க, ஐநா சபையில படிக்கப்பட்ட விஷயம் என்ன கேட்டோம்னா, ஒரு மனிதன் சராசரியாக பல் துலக்குவதற்காக அவன் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர், பயன்படுத்தக்கூடிய அவசியமான தண்ணீர் அல்ல, அனாவசியமான தண்ணீர் ஒரு வருஷத்துக்கு 5000 லிட்டர் தண்ணீர் வேஸ்ட் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 5000 லிட்டர் தண்ணி வேஸ்ட் பண்றாங்க. ஷவர்ல குளிக்கிறதுக்காக அவன் நின்னே இருக்கிறானே, அந்த நின்னே இருக்கக்கூடிய சமயத்துல கிட்டத்தட்ட 75000 லிட்டர் தண்ணி ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துக்கு வீணாக்குறான் என்று ஐநா சபையில வாசிக்கப்படுது. எவ்வளவு தண்ணி வீணாக்குறோம்? தண்ணீருக்காக மக்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர் கபீர். அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். முந்தானத்து செய்தியில ஒருத்தர் சொல்றாரு, முந்தானத்துல சன் டிவில வந்த ஒரு செய்தியில ஒரு நேர்காணல்ல சொல்றாரு, 88 வயசாயிருச்சு எனக்கு, என்னுடைய வாழ்க்கையில இது மாதிரி ஒரு தண்ணீர் பஞ்சத்தை நான் யோசித்து கூட பார்த்தது கிடையாது.
செம்பரம் ஏரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏரி பக்கத்துல தன்னுடைய வீடு இருக்குது. அவருக்கு ஏரி பக்கத்துல வீடு எனக்கு வந்ததில்லை, ஆனா இப்ப நான் அவ்வளவு கஷ்டத்தை உணர்றேன்னு இன்னைக்கு சொல்றாங்க. அது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் எங்கெல்லாம் தண்ணி கிடைக்குன்னு எந்தெந்த ஏரிகளை குறிப்பாக்கி சொன்னாங்களோ அந்த ஏரிகள் எல்லாம் இன்றைக்கு எலும்பும் தோடுமாக வற்றி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார். அவ்வளவு கடுமையான தண்ணி கஷ்டம், அவ்வளவு கடுமையான தண்ணி கஷ்டம். இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பெரிய நியாமத் செஞ்சிருக்கிறார் இல்லையா? ஒரு பெரிய நியாமத் செஞ்சிருக்கிறார். மழை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட, மழை வர்றது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட இன்னைக்கு நமது ஊர்களில் தண்ணீர் எவ்வளவு தாராளமாக கிடைக்குது. நம்ம என்றைக்காவது நன்றி செலுத்திருக்கிறோம் அல்லாஹ்க்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது தண்ணிக்காக ஒரு 2 ரக்காத்து தொழுதோ அல்லது என்றைக்காவது தண்ணி அல்ஹம்துலில்லாஹ்ங்கற வார்த்தையை சொல்லியாவது அந்த தண்ணிக்காக நன்றி செலுத்திருக்கிறோமா? லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். தண்ணீரி அந்த தண்ணீருக்காக நீங்க நன்றி செலுத்துங்கள். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நான் அதிகப்படுத்தி தருகிறேன். அல்லாஹ் சொல்றான். மழையே பெய்ஞ்சாலும் இந்த சமூகம் நன்றி செலுத்துறது இல்லை, மழையே பெய்ஞ்சாலும் இந்த சமூகம் தொழுகி வர்றது இல்லை. அல்லாஹ் கொடுத்துட்டானே மழையை, ஒரு 2 ரக்காத் தொழுகலாமே, வந்துருமா இந்த சமூகம் வர்றது? அப்புறம் எப்படி அல்லாஹ் தண்ணீர் தருவான்? அப்புறம் எப்படி அல்லாஹ் மழையை தருவான்? மழை வேணும் 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 எங்க உட்கார்ந்து எங்கிறோம் பாங்கு சொல்றப்ப கடவீதியில உட்கார்ந்து அல்லாட்டுக்கு வாச்சு, கடவீதியில உட்கார்ந்து வாச்சு, தொழுகை நடக்கிறப்ப வெளியில அங்கேயும் இங்கும் உட்கார்ந்து பேசுறோம். மழை வரணும் மழை வரணும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய சமூகத்தில் அல்லாஹ் எப்படி மழையை தருவான்? எப்படி தண்ணீரை தருவான்? நல்ல மனசுல வைக்கணும். எந்த சமூகம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததோ அந்த எல்லா சமூகத்தையும் அழிப்பதற்கு முன்னால் ஆண்டு கணக்கில் அல்லாஹ் தண்ணீர் பஞ்சத்தை ஏற்படுத்தி வைக்கிறான். ஆண்டு கணக்கில் அல்லாஹ் தண்ணீர் பஞ்சத்தை, முதல்ல அல்லாஹ்வுடைய சாபம் ஒரு சமூகத்துக்கு இறங்குதுன்னா முதல்ல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடையாளம் என்னன்னா தண்ணீர் கஷ்டம் தான். மழையை நிப்பாட்டுவது, மழையை தடுப்பது. நமக்கெல்லாம் தெரியும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், அந்த சமூகம் இடையில் மோசடி செய்தது. அந்த நபி எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. ஒரு கட்டத்துல அல்லாஹ்விடத்தில் அந்த நபி துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் இவர்கள் திருந்த மாட்டார்கள், அழித்து விடு. கிட்டத்தட்ட 40 வருஷம் அந்த சமூகத்தில் மழையை அல்லாஹ் எடுத்து விட்டான். மழையை அல்லாஹ் எடுத்துட்டான். மழை இல்லாத ஒரு சூழல். அந்த மாதிரி தான் அல்லாஹ் வேதனையை தொடங்குவான். இன்னைக்கு நாம செய்யக்கூடிய சில பாவங்களுடைய வெளிப்பாடாக மழை நின்று போகின்ற பொழுது மனசுல அச்சம் ஏற்படுகிறது. ஒருவேளை அல்லாஹ் இப்படி மழையை தடுப்பதன் மூலமாக அடுத்து அல்லாஹ்வுடைய வேதனை இறக்கிடுவானுங்கிற பயம் ஏற்படுது. ஆனா இந்த சமூகத்துல பயத்தை மட்டும் பார்க்கவே முடியல. வியாபாரம் முக்கியமா போச்சு, தொழில் முக்கியமா போச்சு, குடும்பம் முக்கியமா போச்சு, உட்கார்ந்து பேசுறது முக்கியமா போச்சு. செல்போன்ல யாரோ போட்ட நம்பருக்கு, ஒரு ராங் நம்பராக இருந்தாலும் கூட மணிக்கணக்கில் பேசுறதுக்கு நேரம் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து பள்ளிவாசல்ல தொழுகிறதுக்கு நேரம் இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த சமூகத்தில் பாவம் ஏற்படுகிறதோ, பாவம் மிகைக்கிறதோ அந்த சமூகத்தை அழிப்பதற்காக முதல்ல தண்ணீர் பஞ்சத்தை தான் ஏற்படுத்துகிறார். நமக்கு மழை ரொம்ப நாளாச்சு பேச்சு. நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னால் வந்த நல்லோர்கள் எல்லோரும் இப்படித்தான் இருந்தாங்க. எப்படின்னா, கொஞ்ச நாள் மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யவில்லை என்று சொன்னால் பள்ளிவாசல்களை குழுமி விடுவார்கள். இறைவனிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பாங்க. பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று குர்ஆனிலே சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட, குர்ஆனிலே மிக சிறப்பான சமூகம் என்று அல்லாஹ்வால் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட அந்த சமூகம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறது. ஆனால் இந்த சமூகம் இன்னைக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சமூகம் எப்படி இருக்கு? என்னைக்காவது நம்முடைய பாவத்தை நினைச்சு வந்து இருக்கிறோமா? ஒரு பெரிய கை சேதம், பெருமையும் தற்பெருமையும் புகழ்ச்சியும் எங்க பேசணும் கூட தெரிகிறது. எல்லா இடத்துலையும் பெருமை அடிச்சுக்கிட்டு, எல்லா இடத்துலையும் வீண் பேச்சுகளை பேசிக்கிட்டு, எல்லா இடத்துலையும் பாவத்தை செஞ்சுக்கிட்டு, பள்ளிவாசல் பார்க்கறது இல்ல, கபிரிஸ்தான் பார்க்கறது இல்ல. எங்கெல்லாம் இறைவனுடைய ஞாபகம் வரும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்களோ அந்த இடத்திலெல்லாம் இன்றைக்கு பாவங்கள் மிகைப்படுகிறது. பிறகு எப்படி அல்லாஹ் நமக்கு தண்ணீரை தருவான், மழையை தருவான்? எப்படி அவனுடைய ரஹ்மத் இறங்கும்? எப்படி அவனுடைய அந்த முபாரக்கான பரக்கத்தான தண்ணீர் நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ்விடத்துல கண்ணீர் விட வேண்டும், அழுக வேண்டும். இறைவா, நான் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, என் பாவத்தின் காரணமாக எப்படி முந்தைய சமூகம் பாவம் செய்ததால் அந்த பாவத்தின் காரணமாக மழையை தடுத்தாயோ அதை போல் எங்களுக்கு மழையை தடுத்து விடாதே. மழை உன் கரத்தில் இருக்கிறது. ஆன்தும் அன்சல்துமுஹும் மினல் முஸ்ரி அம் நஹ்னு முன்சிலூன் என்று நீ கேட்கிறாய். மழையை நான் தருகிறேனா, நீ தருகிறாயா என்று நீ கேட்கிறாய். நீதான் தருகிறாய்.
மழையை நீதான் தர வேண்டும், எங்களுடைய பாவத்தின் காரணமாக தடுத்து விடாதே, தண்டித்து விடாதே என்று அழுது அல்லாட்ட தொழுது துவா கேட்க வேண்டிய சமூகம் இன்றைக்கு காணும். இன்னைக்கு சமூகத்தை காணும். இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் நம்முடைய ஊர்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் தொழுக வர்றாங்க, எத்தனை பேருக்கு அமல் இருக்குது, எத்தனை பேர்கிட்ட கண்ணீர் இருக்குது, எத்தனை பேர்கிட்ட கண்ணீர் இருக்குது. ஒரு சொட்டு கண்ணீர் நரகத்தை அணைத்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த கண்ணீர் என்றைக்காவது நம்முடைய பாவத்தை நினைத்து வருந்தி நம்முடைய கண்களில் வந்திருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், சில கற்கள் இருக்கிறது இறைவனின் பயத்தால், மின் ஹஷியத்தில்லாஹ், இறைவனின் பயத்தால் அந்த கற்களில் இருந்து தண்ணீர் ஒளித்தோடுகிறது என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். கல்லில் இருந்து தண்ணீர் வருது, தண்ணீர் இல்லாத ஒரு இடப்பொருள் கல், அந்த கல்லில் இருந்து தண்ணீர் வருகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிறான். கல்பில் இருந்து தண்ணீர் வரல, பாவத்தை நினைச்சு வருந்தல்ல, நம்முடைய பாவத்தை நினைச்சு என்றைக்கும் யோசித்து கூட பார்க்கல. நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன்னு நியாயப்படுத்தக்கூடிய சமூகமாக நான் மாறிக்கொண்டிருக்கிறோம். நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், நான் அவ்வளவு செஞ்சிருக்கிறேன், நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், நான் 5 நேரம் கொடுக்குறேன், நான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறேன், நான் உம்ராவுக்கு போயிருக்கிறேன், நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், என்ன செஞ்சுட்டேன்? இதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? இந்த கேள்வி, இதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் தானே அடுத்தடுத்த விளைவுகள். அல்லாஹ் ஒருவேளை ஏத்துக்கல என்று சொன்னா நீ எவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், அழகாக சொல்லுவான், புழுதிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்து ஒரு காற்றடித்தால் எப்படி எல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் எல்லாம் அங்குமிங்கும் பறந்து போய்விடுமோ, அது போல உன்னுடைய அமல்கள் எல்லாம் பறந்து போய்விடும். உன்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படவில்லை என்று சொன்னான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எச்சரிக்கை செய்கிறான். ஃபமயத்தீக்கும் பிமாஇன் மஹீன், நல்ல தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார்? அதற்கு முந்தைய வசனங்களில் அல்லாஹ் சொல்லித் தருவார், அழகாக சொல்லித் தருவார். மரண சிந்தனையோடு பாவங்களுக்கு விலகிக் கொள்ளுங்கள், நன்மைகளை விரைந்து செய்யுங்கள், இறைவனுடைய அந்த ஒவ்வொரு நிஅமத்துகளையும் நினைத்து பாருங்கள், அதற்கு பின்னால் உங்களுக்கு எல்லாம் சாத்தியப்படும். இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னு சொன்னோம்னா எதுவும் உங்களுக்கு கிடைக்காது, எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப தண்ணீர்ங்கிறது ஒரு பெரிய அருட்கொடை. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும், வேறு யாருக்கும் கிடைக்காது. அதுவும் குறிப்பாக ஜக்காத்தை யாரு மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தரமாட்டா, யாரு சரியா கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொட்டி தருவாங்க. நமக்கெல்லாம் தெரியும், நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஒருத்தர் அப்படி வெளியில வர்றாரு, வானத்திலிருந்து ஒரு அசரீரி சத்தம் கேட்குது, மேல பாக்குறாரு, கருமேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்குது, அதுல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, இன்னாருடைய தோட்டத்திற்கு மேகமே நீ போ, அங்க மழை பொழியச்சு, அங்க மழையே பெய்யவாயாக அப்படின்னு சத்தம் கேட்குது. அந்த மேகங்கள் அப்படியே நகர்ந்து போகுது, மேகம் அப்படி நகர்ந்து போகுது. இவர் ஆச்சரியப்பட்டு பின்னாடியே போறார். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், பின்னாடியே போறாரு. போனா ஒரு இடத்துல கரெக்டா நிக்குது, அந்த இடத்துல மழை கொட்டி தீர்க்கிறது, முழுமையாக அந்த இடத்துல கொட்டி தீர்க்கிறது. அந்த மழை பேசுறதுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியப்பட்டு அந்த தோட்டத்தினுடைய அந்த வயலுக்கு சொந்தக்காட்ட போய் கேட்கிறாரு, என்ன நீங்க அமல் செய்றீங்க, உங்களுக்கு இப்படி எல்லாம் அதிசயம் நடக்கிறது என்ன? அவர் ஆச்சரியமா, இப்படிலாம் ஒண்ணு பெரிய அமல்லாம் செய்யலையே. இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் அழகா சொன்னாரு, நான் என்னுடைய விவசாயத்திலிருந்து வரக்கூடியதை 3 பங்காக பிரிக்கிறேன். ஒன்று எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும், இன்னொன்று அடுத்த விவசாயத்திற்காக, இன்னொரு 1 பங்கம் முழுசா நான் ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்து விடுகிறேன். அந்த தர்மத்தின் காரணமாக அல்லாஹ் எனக்கு மழையை தருகிறான். அந்த தர்மத்தின் காரணமாக அல்லாஹ் எனக்கு மழையை தருகிறான். இன்னைக்கு நம்மள எத்தனை பேருங்க ரம்ஜான் அல்லாத காலங்களில் தர்மம் செய்யற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரமலான்ல இல்ல, ரமலான் அல்லாத காலம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா ரமலான்ல தான் தொழுகணும், அல்லாஹ் ரமலான்ல தான் நோன்பு வைக்க சொன்னான், பரதாக்கப்பட்ட நோன்பு ரமலான்ல தான். ஆனா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஆட் பண்ணிட்டாங்க, என்னன்னா ரமலான்ல தான் தொழுகணும், ரமலான்ல தான் என்ன செய்யணும், தஹஜ்ஜத், இது மாதிரி நிறைய அமல்கள். அதே மாதிரி ரமலான்ல தான் தர்மங்கள். ரமலானை கடந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சு, அவ்வளவுதான் முடிச்சு. ரமலான்ல செஞ்சுட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு. இடையில பட்ட காலத்துல மௌத்தா போனா சொர்க்கம் போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம இடையில எப்ப மௌத்தா போனா சொர்க்கம் போயிடலாம். அப்படியா? என்றைக்கும் செய்ய வேண்டும். என்றைக்கும் ஜகாத்துங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை, ஆனால் சதக்கா அப்படிங்கிறது அப்படி இல்லை. என்றைக்கும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவதில்லை, பொய் சொல்லுவது, வாயை திறந்தா பொய் சொல்றது, ஜகாத்து கொடுக்காம சதக்கா செய்யாம ஏமாத்துறது, இது மாதிரி நிறைய காரியங்கள், பாவமான காரியங்கள் இந்த உலகத்தில் மழையை தடுத்துக் கொண்டிருக்க, தண்ணீர் பஞ்சத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய 2 செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒண்ணு என்னன்னா, இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த தண்ணீரை பாருங்க, அல்லாஹ் நமக்கு பெரிய ஞாபகம் செஞ்சிருக்காரு. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்ற மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாடி, ஒவ்வொரு தெருவிலையும் 3 பைப்பு 4 பைப்பு,
ஒரு தெருவுலையும் 3 பைப்பு 4 பைப்பு. தண்ணி வருதான்னு அந்த டயத்தை பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தண்ணியை திறந்து வச்சு ஒரு 4 குடம் வெளியில போனதுக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தண்ணியை ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு மார்க்க சொல்லுதுன்னா, நீ ஒது செய்தாலும் அந்த ஒழுவை ஆற்றின் நடுவே செய்தால், ஹதீஸுடைய வார்த்தை கவனிக்கணும். ஒது செய்தாலும், ஒதுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு அமல், மிக முக்கியமான ஒரு அமல். அந்த ஒதுவை ஆற்றின் நடுவிலே செய்தால், ஓடக்கூடிய ஆற்றுக்கு நடுவுல நீ உட்கார்ந்து ஒழு செய்தாலும் 3 தடவைக்கு மேல் நீ என்ன செய்யக்கூடாது, கழுவக்கூடாது. சுண்ணத்தை நிறைவேறும், பரது கண்டிப்பா நிறைவேற்றணும். முகம் உள்ள ஒரு இடம் கழுவுறீங்களா, இது பரல். 2வது சுண்ணத்தோட கழுவலாம், 3வது இடம் கழுவலாம், 4வது போயிட்டு அது விதஅத்து, அது ஹராம் என்று கிதாபுகள்ல பதிவு செய்யப்படும் மோசமான செயல். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆத்துக்கு நடுவில் ஒரு அமலை செய்தாலும் கூட அதில் என்ன செய்யணும், ஒரு வரைமுறை இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சில சமயங்கள்ல ஒழு செய்யக்கூடிய தண்ணீரை பார்த்தோம்னா அல்லாஹ் அக்பர் கபீரா, அல்லாஹ் அக்பர் கபீரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று குறிப்புகள் புகாரில் இருக்குது. நபியவர்கள் 5 கையளவு, அதாவது ஒரு கை தண்ணி எப்படி எடுக்கிற பாத்தீங்களா, அவங்களுடைய கையில் 5 கையளவு தண்ணி எடுத்தாங்கன்னா குளிச்சிருவாங்கன்னு இருக்கிற ஹதீஸ். குளிச்சிருவாங்க. நம்ம ஆச்சரியமா பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு கூட நீங்க பார்த்தா தெரியும், வாட்ஸ்அப்ல எல்லாம் சில வீடியோ வந்துட்டு இருக்குது. கோயம்புத்தூர்ல சிறுதுளி அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறாங்க. 1 லிட்டர் தண்ணியில சோப்பு போட்டு குளிச்சாங்க. நேரடியாக வீடியோ பிடிச்ச வீடியோ கூட யூடியூப்ல இருக்கு. 1 லிட்டர் தண்ணீர். அதே மாதிரி ஒரு சவுதியில, வெளிநாட்டுல, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஏதோ ஒருத்தர் ஒது செய்வார். ஒரு டம்ளர் தண்ணீர் அடியுமோ ஒழு செய்வார். எங்கிட்ட கூட அந்த வீடியோ இருக்கு. 1 டம்ளர் தண்ணீரை ஒழு செய்வார். நல்லபடியா செய்வார். மனசு இருந்தா அழகா செய்வார். மனுஷன் அழகா செய்யலாம். தண்ணி தொட்டு தடவுறதில்ல, தண்ணி ஊத்தித்தான் கழுவணும். ஆனால் அதிகமாக செலவு செய்தால் அது ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுவுலயே இவ்வளவு கவனம் செலுத்துறாங்கன்னு சொன்னோம்னா, மற்ற காரியங்கள் எவ்வளவு கவனமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. கவனமா இருக்கும். அடுத்து என்ன விஷயம் கேட்டோம்னா, நீர்நிலைகளை சுத்தமா வச்சுக்கணும். நீர்நிலைகளை சுத்தமா வச்சுக்கணும். இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவா நமக்கு தெரியும், அரபு கண்ட்ரியில ஃபுல்லாவே தண்ணி கஷ்டங்களும் கடுமையானது. இன்னைக்கு வரும் சவுதி மாதிரி பெரிய வளர்ந்து வரக்கூடிய நல்ல பெரிய பணங்காசுள்ள நாடுகள்ல கூட 60% தண்ணி வெளியிலிருந்து தான் வாங்குறாங்க. 40% தண்ணி கடல் தண்ணியை நன்னீராக மாத்தி தான் பயன்படுத்துறாங்க. அங்க தண்ணியை நல்ல தண்ணியை மழையில போயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. அங்கெல்லாம் பெரும்பாலும் மழையே கிடையாது. அப்ப 60% 40 இந்த 100% தண்ணியும் என்ன செய்யறாங்க, சுயமா உற்பத்தி. இந்த நேரத்தில் கூட என்ன செய்யறாங்க கேட்டோம்னா, மிக கவனத்தோடு செயல்படுகிறாங்க. மிக கவனத்தோடு செயல்படுறாங்க. என்ன, அவங்க தண்ணீரை சேகரிக்கிறது, தண்ணீரை சிக்கனமா செலவு செய்யறது, தண்ணீரை பாதுகாக்க, நீர்நிலைகளை பாதுகாக்கிறது எல்லாம் செய்யறாங்க. ஆனா சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கிறது கூட இதை என்ன செய்யறதுல கவனிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்திற்கே ரஹ்மத்தாக வந்தவர்கள். அகிலத்திற்கே ரஹ்மத். தன்னுடைய பல்ல ஷஹீதாக்கனவனை கூட எதிராக பதுவா செய்யல. ஆனா அந்த நபியினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, அல்லாஹும் ரசூலும் மலக்குமார்கள் நல்லோர்கள் எல்லோரும் ஒருவனை சபிக்கிறார்கள். யார் நீர்நிலைகளை வீணாக்குகிறார்கள் அவர்களை சபிக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தனத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க. யாரு? நீர்நிலைகளை வீணாக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், குளத்தை நாசம் பண்றது இல்லை, தண்ணியை நாசம் பண்றது, எல்லா வேலையும் நம்ம ஆளுக்கு. முஸ்லிம்கள் அப்படி செய்யக்கூடாது. முஸ்லிம்கள் அப்படி செய்யக்கூடாது. முஸ்லிமா இருக்கிறவன் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவன் தான் முஸ்லிம்னா. அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டா அடையாளப்படுத்துறாள் இல்ல, தன் வாழ்வில் அடையாளப்படுத்தக்கூடிய வெளிப்படையில் அடையாளப்படுத்துறதுன்னா அல்லாஹ் இருக்கிறான், ரசூல் இருக்கிறாங்க, அப்படி அடையாளப்படுத்துறது இல்ல. அல்லாஹ் ரசூல் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து என்னை நான் முஸ்லிமாக அடையாளப்படுத்துவது. இதுதான் முஸ்லிம்களுடைய தகுதி, இலக்கணம் இதுதான். இன்னைக்கு அந்த இலக்கணத்தை வாழ்க்கையில பார்க்கவே முடியல முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில். அப்ப தண்ணீரை சிக்கனமாக செலவு செய்வது, தண்ணீருக்காக இறைவனிடத்தில் நன்றி செலுத்துவது, தண்ணீருடைய நிலைகளை பாதுகாப்பது, இது எல்லாம் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டோம்னா, தொழுகணும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத வாழ்க்கை இருக்கணும். இதுதான் இன்னைக்கு எவ்வளவு சொன்னாலும் சரி அசருக்கு வந்து பார்க்கின்ற பொழுது ரொம்ப பரிதாபத்திற்கு சார். போன வாரம் சனிக்கிழமை தொழுகைக்கு பார்க்கிறோம், அடிக்கடி சொல்றோம், ஒரு சப்பு கூட இல்லை, ஒரு சப்பு கூட இல்லை. எவ்வளவு பெரிய கை சேரு. ஊர்ல ஆள் இல்லையா? ஒரு சப்புக்கு கூட ஊர்ல ஆள் இல்லையா? அல்லாஹ் அக்பர். ஒரு சப்பு கூட பள்ளிவாசல் தொழுகைக்கு இல்லை. இவ்வளவு பெரிய பள்ளிவாசல், இவ்வளவு ஃபேன், லைட், அது இது, எவ்வளவோ செலவுகள். ஒரு சப்பு கூட பள்ளிவாசல்ல தொழுகைக்கு ஆள் இல்லைன்னா முஸ்லீம் சமூகமாயிருக்கு. முஸ்லீம் ஊருன்னு வெளியில சொல்லலாமா? நம்ம வெட்கமா இருக்கு வெளியில சொல்றதுக்கு வெட்கமா இருக்கு. எவ்வளவு இளைஞர்கள் ஊருக்குள்ள இருக்கிறாங்க. இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த இளைஞர்களை பெரும்பாலும் பார்க்கவே முடியும். இளைஞர்கள் அந்த ஊர்ல இருக்கிறாங்களானே தெரியும். அவங்களா எப்போ வருவாங்கன்னா
ஜும்மாவுக்கு குத்பா ஓடி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரக்காத்து முடிச்சு 2வது ரக்காத்துல வரலாம், சில சமயம் வரலாம் தான், வருவாங்கன்னு சொல்லல. இதுதான் இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை. பெரும்பாலும் கொடுத்தாங்க, வயதானவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஊர்ல வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஊருக்குள்ள ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அது மாதிரி சொன்ன பாரு, கடத்தரோட அந்த சைடு இந்த ரோட்ல ஒரு பள்ளிவாசல கட்டினா கொஞ்சம் கூட்டம் கூடுமான்னு தெரியாது. ஏன்னா பெரும்பாலும் மகரின் நேரத்தில் அங்க போனா ஒரு 50-100 பேருக்கு வந்திருக்கிறாங்க வரிசையா. நம்ம முஸ்லிம்ஸ் களிமா சொன்னவர்கள் வாங்கு சத்தத்தை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. வாங்கு சத்தத்தை கேட்டுட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படி செய்யலாமா? ஒரு முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியில இது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் நல்ல மனசுல வைங்க, அல்லாஹ் கொடுக்குறான்னு நினைச்சா நம்ம சந்தோஷப்படக்கூடாது. சில சமயங்கள் பாவம் நடக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ் கொட்டி கொடுக்கிறான் நியமத்துகள் அப்படின்னா அது நியமத்தல்ல, நெக்குமத்து சோதனை. அது சில சமயங்கள்ல தண்டனையாக மாறலாம். நிறைய கொடுப்பேன், அதை மாறு செய்ய அதிகமா கொடுப்பேன், ஆனா ஒரு கட்டத்துல குடிப்பேன். அப்படி குடிக்கிறப்ப அவனால எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். பிரவுன் 400 வருஷம் உலகத்துல வாழ்ந்தா, ஒரு காய்ச்சல் இல்லை, ஒரு தலைவலி இல்லை, எந்த சோதனையும் இல்லை அவனுக்கு. ஆனா ஒரே புடிதான் பிடிச்சா தண்ணியில முடிஞ்சவனுடைய வாழ்க்கை, ஒரே புடிதான் பிடிச்சா முடிச்ச வாழ்க்கை. நம்ரூத் இப்படித்தான் வாழ்ந்தா, எந்த நோயும் இல்லை, நொடியும் இல்லை. கடைசியாக மௌத்தா போறப்ப ரொம்ப கொடுமையான சோதனையோடு மௌத்தா போனான். அப்ப அல்லாஹ் பாவங்கள் நடந்தும், ஒரு சமூகத்துல பாவங்கள் இருந்தும் அந்த சமூகத்திற்கு இன்னும் இன்னும் நிறைய சலுகைகளை, வசதி வாய்ப்புகளை தர்றான்னா பயப்படும். ஏன்னா நம்ம செய்யற பாவத்துக்கு இது வரக்கூடாதே, ஆனா இது வருதுன்னா பின்னாடி அல்லாஹ் தண்டனையை வச்சிருக்கிறாங்கிற பயம் நமக்கு இருக்கணும். அந்த பயத்திற்கு பின்னால் நம்முடைய அமல்களை சரி செய்யணும். அந்த அமல்கள் சரியானால் நமக்கு வந்தது சாபமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை வரமா மாற்றுவான். சாபமாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு அதை வரமா மாற்றுவான். அப்படி இல்ல நம்ம இதே பொடுபோக்கோடு இதே அலட்சியத்தோடு நம்ம வாழ்றோம்னு சொன்னோம்னா, காலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்க கேட்டு நாங்க அமல் செஞ்சிருந்தோம்னா நரகவாசிகளாக மாறி இருக்க மாட்டோம். கேட்டு அமல் செய்யாம விட்டுட்டா நாளைக்கு நரகவாசிகளுடைய புலம்பல்களில் நம்முடைய புலம்பல்களும் சேர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகளை காமிக்கிறான். நான் இருக்கிறேன் அப்படிங்கறத அடையாளப்படுத்திட்டே இருக்கிறான். அதை பார்த்து இந்த சமூகம் திருந்த வேண்டும். அப்படி திருந்தக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கியது புரிவானாக. மிக குறிப்பாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய தண்ணீரை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த தண்ணீருக்குண்டான நன்றி செலுத்துதலை சரியான முறையில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் தருவானாக. எல்லா தருணங்களிலேயும் அல்லாஹ்வை அஞ்சி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கும், நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்தி அழுது அல்லாஹ்விடத்தில் நம்மை ஒப்படைத்து அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அனுபவித்தவர்களாகவே மரணிப்பதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி